அனைவருக்கும் வணக்கம். தலைவர் கலைஞர் அவர்களுக்கு 97வது பிறந்த நாள். அவர் எங்களை விட்டு மறைந்து விட்டார் என்று இன்றைக்கும் எங்களால் நம்ப முடியவில்லை. எங்கள் நெஞ்சமெல்லாம் நீக்கமுற வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர். இயக்கத்துடைய தலைவராக இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனுக்கும் குடும்ப பாசத்தை ஊட்டி வளர்த்து கழகம் ஒரு குடும்பம் என்பதை இறுதி வரை தன் உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்து வந்தவர் தலைவர் கலைஞர். முதலமைச்சராக இந்த நாட்டிலே என்றென்றைக்கெல்லாம் தமிழகத்தை வழிநடத்தினாரோ அன்றெல்லாம் தமிழகம் வாழ்ந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. கருவிலே இருந்து கல்லறை வரை திட்டங்களை கொடுத்தார் ஒரு தலைவர் என்று சொன்னால் அது தலைவர் கலைஞர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு கருவிலே இருக்கிற குழந்தைக்கும் சரி, ஈமச் சடங்கிற்கும் சரி, அவர் கொடுத்திருக்கிற அறப்பரிய திட்டங்கள் வேறு எந்த தலைவராலும் சிந்தித்து கூட பார்த்திருக்க முடியாது. அதுவும் குறிப்பாக அவர் 5வது முறை முதலமைச்சராக இருந்தபொழுதுதான் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவர் கொடுத்த திட்டங்கள் சென்றடையாத குடும்பங்களே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி நடந்தது. இன்றைக்கு பெண்ணுக்கு சொத்திலே சம உரிமை, அதேபோல முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டம், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்று சொல்லுகிற பொழுது நாட்டுக்கே முன்னோடியாக இந்த திட்டங்களை எல்லாம் கொடுத்தவர் தலைவர் கலைஞர். அடுக்கிக் கொண்டே போகலாம், அவ்வளவு திட்டங்களை அவர் இந்த நாட்டுக்கு வழங்கி இருக்கிறார். அவர் கொடுத்த ஒவ்வொரு திட்டங்களும், ஒவ்வொரு மக்கள் பணியும் இன்றைக்கு முன்னுதாரணமாக அனைத்து மாநிலங்களிலும் பின்பற்றக்கூடிய நிலையிலேதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல நான் மறக்க முடியாத நிகழ்வு என்று சொன்னால், அவர் திருவாரூர் சட்டமன்ற தேர்தலிலே, கடந்த பொதுத் தேர்தலிலே சட்டமன்ற வேட்பாளராக கழகத்தில் போட்டியிடுகிற பொழுது என்னை அழைத்து அவருக்கு தேர்தல் பணியாற்ற சொன்ன பொழுதுதான் எனக்கு மிகுந்த ஆச்சரியமும், உண்மையிலேயே இந்த இயக்கத்திலே எவ்வளவோ தலைவர்கள், முன்னோடிகள், அனுபவம் மிக்கவர்கள் இருந்தும் கூட இந்த எளியோனை அழைத்து தனக்கு தேர்தல் பணி ஆற்ற வேண்டும் என்று பணிக்கிறார் என்று உண்மையிலேயே பயந்தேன், அச்சமுற்றேன். ஆனாலும் இந்த தேர்தலிலே தலைவர் அவர்கள் தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற அந்த நிகழ்வு என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாது. ஆனால் கழகம் அந்த தேர்தலிலே குறைந்த எண்ணிக்கையிலே ஆட்சியை இழந்தாலும் கூட நான் தேர்தல் முடிவு வந்தவுடன் அவரை பார்த்து, ஐயா, நீங்கள் தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற பொழுது தலைவர் அவர்கள் இடத்திலே சொன்னார், எனக்கு எதற்கு ஐயா இவ்வளவு வாக்குகள்? அதுவே இன்னும் ஒரு 10 வேட்பாளருக்கு 10 தொகுதிக்கு சென்றிருந்தால் கழகம் ஆட்சி அமைத்திருக்கும், தமிழகம் தலை நிமிர்ந்திருக்குமே என்று அன்றைக்கும் அவருடைய அந்த தமிழ் மக்களுடைய அந்த வளர்ச்சியும் உயர்வையும் மனதிலே வைத்து அவர் பேசிய அந்த நிகழ்வு என்னால் மறக்க முடியவில்லை. இன்றைக்கு அந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த உன்னத தலைவருக்கு பிறந்த நாள். அவருடைய கொள்கைகளையும் அவருடைய வழிகாட்டுகளையும் பின்பற்றி மீண்டும் கழகம் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையிலே ஆட்சி அமைத்து சிறப்புற வேண்டும் என்ற உறுதியை அவருடைய பிறந்த நாளிலே நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.